ஹாய் கைஸ், இப்போ நம்ம சொல்யூஷன்ஸ்ல தேர்ட் கொஸ்டின்ல இருக்கும். எக்ஸசைஸ் ப்ராப்ளம். டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம். மோல் ஃபிராக்ஷன், மொலாரிட்டி, மாஸ் பர்சன்டேஜ் இதெல்லாம் ஜஸ்ட் பேசிக் தியரி கொஸ்டின்ஸுங்க. இதோட ஃபார்முலா அப்படியே புக்ல இருக்கும். அதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா ஓரளவு நம்ம ஓவர் வியூ வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஓவர் வீடியோ பாருங்க, அதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ வில் மூவ் டு த ப்ராப்ளம். 2.4லேருந்து ப்ராப்ளம்ஸ் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, let's try to understand the problem. என்ன கொடுத்துருக்காங்க? Concentrated nitric acid is used in the laboratory work is 68% nitric acid by mass. ஓகேவா? அந்த ஆசிட்ல சொல்யூஷன்ல 68% ஆசிட் இருக்கு அப்படின்றாங்க பை மாஸ். வாட் ஷுட் பி த மொலாரிட்டி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? மொலாரிட்டி. மேலுக்கு அதை படிச்சிருந்தீங்கன்னா மொலாரிட்டியோட ஃபார்முலா படிச்சிருந்திருப்பீங்க. கரெக்டா? மொலாரிட்டியோட ஃபார்முலா தெரியுமா? moles of the solute divided by volume of the solution in liters. Volume of solution in liters. Clear? That's basic formula. What should be the molarity of such sample? Density கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஜென்ரலா பெர்சன்டேஜ் கொடுத்திருந்தாங்கனாலே நம்ம மொத்தமா 100 கிராம்ஸ் எடுத்துக்குவோம். அப்பதான் 68 கிராம்ஸ்னு பிரிச்சுக்கலாம். பெர்சன்டேஜ் வைஸ் போடுவோம். ஸோ டோட்டல் வந்து 100 கிராம்ஸ். 100 கிராம்ஸ் ஆஃப் த சொல்யூஷன் அக்வஸ் நைட்ரிக் ஆசிட் இருக்குல்ல, அதோட வெயிட் வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்? 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். அதுல 68 கிராம்ஸ் வந்து நைட்ரிக் ஆசிட். ஸோ மாஸ் ஆஃப் HNO3 தான் நைட்ரிக் ஆசிட், which is 68 grams. molar mass of HNO3 எவ்வளோ? ஹைட்ரஜன் வந்து 1, நைட்ரஜன் வந்து 14, ஆக்சிஜன் வந்து ஆட் பண்ணுமா? நான் மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கேன்னா ஹைட்ரஜன் வந்து 1 plus 14 plus 16 into 3 மொத்தமா பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 63 வரும். ஸோ நமக்கு தெரியும் மோல்ஸ் ஃபார்முலா என்னது? மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கேட்குறாங்க. இதுதான் சொல்யூட். மோல்ஸ் ஆஃப் த சொல்யூட் ஃபார்முலா என்னது? நம்பர் ஆஃப் மாஸ் பை given mass by molar mass. கரெக்டா? மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்பான் மோலார் மாஸ். மாஸ் வந்து எவ்வளோ? 68 கிராம். மோலார் மாஸ் எவ்வளோ? 63 கிராம்ஸ். ரெண்டையும் டிவைட் பண்ணினா வில் பி கெட்டிங் 1.079 மோல்ஸ். ஸோ நியூமரேட்டருக்கு வேலை முடிஞ்சு. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும்னா அது டைரக்டா கொடுக்கல, டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி பார்த்தோன்னே நமக்கு சின்ன வயசுல படிச்ச ஒரு ஃபார்முலா ஞாபகம். டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்பான் வால்யூம். படிச்சிருக்கீங்களா? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ நமக்கு இங்க வால்யூம் தேவை. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. கரெக்டா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் அப்பான் டென்சிட்டி. மாஸ் எவ்வளோ? மாஸ் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியுமே 100. நம்ம வந்து மொத்தமா 100 ml எடுத்துக்க போறோம். 100. ஸோ பர்சன்டேஜ் 100 டிவைடட் பை டென்சிட்டி 1.504 பண்ணீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் வால்யூம் as 0.0665 லிட்டர்ஸ்னு வரும். பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே கிடைச்சிச்சு நமக்கு. இப்போ மேல சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது கிடைச்சிச்சு, கீழே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது கிடைச்சிச்சு. சப்ஸ்டிட் பண்ணா வேலை முடிஞ்சு. molarity is equal to moles 1.079 divided by volume 0.0665. டிவைட் பண்ணினா you'll be getting the answer which is 16.23. இதை வந்து ஆன்சர் வந்து கேபிட்டல் எம். மொலாரிட்டி வந்து கேபிட்டல் எம். ஃபார்முலா படிச்சிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேவா? இதான் கான்செப்ட். புரிஞ்சா? ஸோ மொலாரிட்டினா மோல்ஸ் பை வால்யூம். மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் இஸ் பர்சன்டேஜ் 68 கிராம். மோலார் மாஸ் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்க தெரியும். இந்த சைடு வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம்க்கு டென்சிட்டி என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்துருப்பாங்க. க்ளூ கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஈஸி. க்ளூ வந்து டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. கிளியரா? ஸோ தேர்டு ஃபோர்த்து முடிச்சாச்சு. We'll do the next problem in next video.